மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக 34ஆம் சங்கீதத்திலே 14ஆம் வசனம். தீமை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். இன்றைய மன்னாவின் தலைப்பு தீமை விட்டு விலகி நன்மை செய். தீமை செய்யும் என படைத்தவர்கள் தீமை விட்டு விலக வேண்டும் என்று வார்த்தை நமக்கு வற்புறுத்துகிறது. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனம் சொல்லுகிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற நயமாகிறது. தீமை செய்கிறவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களாக இருக்க மாட்டார்கள். பாவத்தை வெறுக்கிறவர்கள், பாவத்துக்கு விலகி ஓடுகிறவர்கள் யார் என்று சொன்னால் தீமையை வெறுக்கிறவர்கள். அவர்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருப்பார்கள். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, 37ஆம் சங்கீதத்திலும் கூட 3ஆம் வசனம் இதைத்தான் சொல்லுகிறது, நன்மை செய், தீமையை விட்டு விலகி நன்மை செய் என்று. அதிலும் அதைதான் நாம் பார்க்கிறோம். அவனுக்கு அன்பான தேவச்சனமே, தீமை விட்டு விலகுங்கள். தீமையான காரியங்களை நெருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நெருக்குகிற பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோற்கிறோரு முடிக்கிறோமாக்கி அவரையே நோக்கி உங்கள் ஓட்டத்தை ஓடிவிடு. யோசேப்புக்கு இங்கு வந்தது, யோசேப்பை பாவம் நெருக்கியது, ஆனால் அவன் அதை விட்டு விலகி ஓடினான். பாருங்கள், அவனுக்கு அன்பான தேவச்சனமே, வாலிப நாட்களிலே சிருஷ்டிகரை நினை என்கிற வார்த்தையின்படியாக சிற்றின்பங்களை வெறுக்கிறவர்கள் தான் பெரும்பத்தை நாடக்கூடியவர்களாக இருப்பார்கள். பெரும்பத்தை நாடுகிறவர்கள் அவர்கள் பரலோகத்தை நாடி செல்கிறவர்கள் நிச்சயமாக சிற்றின்ப பிரியர்களாக இருக்க மாட்டார்கள். தீமை விட்டு விலகி நன்மை செய்ய இந்த நாளிலே ஆண்டவர் தந்த அறிவுரையின்படியாக நன்மை செய்கிறவர்களாய் காணப்படும். உனக்கு நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்திலே 27ஆம் வசனம் வேதமாய் சொல்லுகிறது. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்ய படியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். அதை எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? நன்மை செய்வதற்காக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் எல்லாம் வேதாகமத்தில் இருக்கிறது. வேதாகமத்தை இன்னும் அதிகமாய் தியானியுங்கள். நிச்சயம் நன்மை செய்ய நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். நன்மை செய்ய பழகுங்கள், நன்மையை செய்யுங்கள், பிறருக்கு தீங்கு செய்வதை நிறுத்துங்கள். மனதளவு பிறருக்கு தீங்கு செய்ய நினையாதபடிக்கு இமையை வெறுக்கிறவர்களாய், இமைக்கு பதிலாக நன்மை செய்கிறவர்களாய், சாட்சி உள்ளவர்களாய் நாம் காணப்பட ஒப்புக்கொடும். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தீமை விட்டு விலகி நாங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே கேட்ட வார்த்தையின்படியாக நீ வரும் நாட்கள் எல்லாம் உமக்கு நன்மை செய்கிறவர்களாகவே, நீர் இந்த உலகத்தில் வாழும்போது நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தீரப்பா. அதே போல நாங்களும் பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாய், ஆண்டவரே, எங்களுக்கு தீங்கு செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்கிறவர்களாய் நாங்கள் என்றும் காணப்பட வேண்டுமே. கிருபை செய்யுங்கப்பா, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.